Good morning to all. Now we are going to see about the topic propagation of sound waves. We know that sound waves travels in the form of longitudinal waves. When they propagate, compression and rarefactions are formed. So in this section, we have discussed about the topic speed of sound waves in air by Newton's method and a Laplace correction, and what are the factors affecting speed of sound waves in air. So first one, Newton's formula for speed of sound waves in air. Sir Isaac Newton assumed that the sound wave propagate in air, the formation of compression and rarefaction takes place in a very slow manner, so that the process is isothermal in nature. Isothermal means temperature remains constant. So நமக்கு longitudinal waves வந்து compression rarefaction ஃபார்மில் நமக்கு ப்ராபிகேட் ஆகுது. ஸோ அது எப்படி ப்ராபிகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ மேனரில் ப்ராபிகேட் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸில் நமக்கு டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் நமக்கு சர் ஐசக் நியூட்டன் எடுத்துக்கிறாரு. ஸோ இன் திஸ் த ஹீட் ப்ரொடியூஸ்டு டியூரிங் கம்ப்ரெஷன் அண்ட் ஹீட் லாஸ்ட் டியூரிங் rarefaction occur over a period of time such that the temperature of the medium remains constant. Therefore, by treating the air molecules to form an ideal gas, the changes in pressure and volume obey பாயில்ஸ் லா. ஸோ ஏர் மாலிகுல்ஸ் நம்ம ஐடியல் கேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு சேஞ்சஸ் இன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து எந்த லாவை ஒபே பண்ணுன்னா இங்கே பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணும். ஸோ பாயில்ஸ் லாவுக்கான ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், P pressure and V volume. So differentiating this equation, so we can get இங்கே PV பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன்றை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அனதர் ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ பியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிவின்னு கிடைக்கும். ப்ளஸ் வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிபின்னு கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு 0 ஆயிரும். தென் பிடிவி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த விடிபியை ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டிவி இந்த பக்கம் வரும்போது டிவைடுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டிபி பை டிவி விச் இஸ் ஈக்குவல் டு K1. ஸோ கே அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸை இண்டிகேட் பண்ணுது. ஹியர் K1 இஸ் அன் ஐசோதர்மல் பல்க் மாடுலஸ் ஆஃப் ஏர். ஸோ பி அப்படிங்கிறத விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், K1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த பியோட வேல்யூவை நமக்கு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் அதுக்கான ஈக்குவேஷன் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் விடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K1 பை ரோ விச் இஸ் ஈக்குவல் டு K1 அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், பின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி பை ரோ. ஸோ பி அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் ஏர். ஸோ அட் என்டிபி, ஸோ அட் என்டிபி அட் நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ தட் வேல்யூ இஸ் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர். ஸோ ப்ரெஷருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க. பி ஈக்குவல் டு ஹச் ரோ ஜி. ஹச்சுங்கிறது ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம், ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் ஏர், ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஹைட் 76 centimeters, that is 0.76 into density of mercury 13.6 into 10 power 3 into acceleration due to gravity 9.8. So Newton meter power minus 2. Then rho, density of air, that is a constant one. It is equal to 1.293 kilogram meter power minus 3. So substituting these values, we can get Vt equal to root of 0.76 and 13.6 into 10 power 3 into 9.8 divided by 1.293. So we can get 279.80. So approximately we can write 280 meters second inverse. This is theoretical value. நியூட்டன் வந்து நமக்கு லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் வந்து எப்படி ப்ராபிகேட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் ஃபார்மில் ப்ராபிகேட் ஆகுது. அந்த ப்ராசஸ் நடக்கிறது வெரி ஸ்லோ மேனரில் நடக்கிறதுனால தட் இஸ் ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறாரு. அந்த ஐசோதர்மல் ப்ராசஸில் நமக்கு எது
கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பேசிஸில் எடுத்துகிட்டு அவர் கால்குலேட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 280 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னே கிடைக்கும். பட் நம்ம எக்ஸ்பிரிமெண்டலாக அப்சர்வ் பண்ண வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 332 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம அப்சர்வ் பண்ண எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% மோர் தேன் த தியரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்மால் எரர். ஸோ நமக்கு லெஸ்ஸாக கிடைக்கல, இது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. The next one is Laplace correction. ஸோ இதுக்கு முன்னாடி நியூட்டன் வந்து சவுண்ட் வந்து ஏரில் ப்ராப்பகேட் ஆகும்போது அதோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு கிடைச்சது. பட் எக்ஸ்பிரிமெண்டலாக நம்ம அப்சர்வ் பண்ண வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 332ங்கிறது தான் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ அதாவது 280ங்கிறது பார்த்திங்கன்னா வெரி லெஸ்ஸாக இருந்தது. அதாவது நமக்கு கிடைச்ச 332 எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூ 16% மோராக இருந்தது. ஸோ அதனால் இந்த வேல்யூவை நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் லாப்லாஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் சின்ன மாடிஃபை பண்ணுறாரு. ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத இங்கே நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ when sound propagates through a medium, the particles oscillates very rapidly such that the compression and rarefaction occur very fast. ஸோ இங்கே நமக்கு எப்படி நடக்குதுன்னா அந்த மீடியமில் நமக்கு மீடியம்ங்கிறது தட் இஸ் ஏர் ஹியர். ஸோ அங்கே சவுண்ட் வேவ்ஸ் ப்ராப்பகேட் ஆகிறது நமக்கு கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் ஃபார்மில் ப்ராப்பகேட் ஆகும். ஸோ அப்படி ப்ராப்பகேட் ஆகும்போது அது வந்து வெரி ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்குது. ஸோ the particle oscillate very rapidly. So exchange of heat produced due to compression and cooling effect due to rarefaction do not takes place because air is a bad conductor of heat. ஸோ இங்கே ஹீட் அந்த வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கிறனால அந்த ஷார்ட் டியூரேஷனில் நமக்கு என்ன ஆகாது, ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஏர் அப்படிங்கிறது பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டை நம்ம கண்டக்ட் பண்ணாது. ஸோ டெம்பரேச்சர் வந்து இங்கே அதனால் நம்ம என்னென்னு சொல்ல முடியாது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. ஹீட் தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பேசிஸில் ஸோ இவர் என்ன ப்ராசஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸை எடுத்துக்கிறாரு. ஸோ இங்கே நமக்கு ஏர் மாலிகுல்ஸ் வந்து பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணும், அங்கே சொன்னால் பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லி நியூட்டன் எடுத்துக்கிட்டார். பட் இங்கே லாப்லாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பாய்சான்ஸ் லாவை ஒபே பண்ணுது அப்படிங்கிற ப்ராசஸில் தான் நமக்கு சொல்கிறாரு. ஸோ பாய்சான்ஸ் லாவில் பாய்சான் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு எடுத்துட்டோன்னா பிவி காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அப்படிங்கிற பாய்சான் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ பிவி காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே காமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் சிபி பை சிவி, தட் இஸ் ரேஷியோ பிட்வீன் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் volume. So differentiating this equation that is PV gamma equal to constant. ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ வி பவர் காமாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிபின்னு கிடைக்கும். ப்ளஸ் பியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வி பவர் காமாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ வி பவர் காமா பவரில் இருக்கிறது நமக்கு எங்கே வந்துடும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். தென் பவரில் 1 நமக்கு ரெடியூஸ் ஆகும். அதாவது எக்ஸ் பவர் என்னை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதுவோம். ஸோ லைக் தட் ஹியர் நம்ம வி பவர் காமாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காமா இன்ட்டு வி பவர் காமா -1 இன்ட்டு டிவி விச் இஸ் ஈக்குவல் டு 0. கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், நமக்கு 0ன்னு ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு இங்கே என்னென்னு கிடைக்குது நமக்கு விச் இஸ் அதாவது இந்த ஈக்குவேஷனில் வி பவர் காமா -1ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், வி பவர் காமா இன்ட்டு வி பவர் -1ன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு -v இன்ட்டு டிபி பை டிவி ஸோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு கேஏ. KA is the adiabatic bulk modulus of air. ஸோ இப்போ இங்கே என்னென்னு எடுத்துக்கிறாரு, KA அப்படிங்கிறது adiabatic bulk modulus. ஸோ அப்படி எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஈக்குவேஷன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு
that is VA equal to root of KA by rho. ஸோ கேஏக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமா, அதாவது இந்த இடத்துல இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமா இருக்கும். அந்த காமா இன்ட்டு பி காமா இருக்கும். காமா இன்ட்டு பி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டிபி பை டிவி விச் இஸ் ஈக்குவல் டு கேஏ. அப்போ கேஏங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா இன்ட்டு பி அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதை நம்ம வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏருக்கு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ விஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை ரோ. ஸோ கேஏங்கிறது நமக்கு என்னென்னு எழுதலாம், காமா பி. அப்போ ரூட் ஆஃப் காமா பி டிவைடட் பை ரோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே நமக்கு என்ன வரும்னா காமா அப்படின்னு வரும். ஸோ அப்போ காமா இன்ட்டு விடி, ஏன்னா ஆல்ரெடி ரூட் ஆஃப் பி பை ரோக்கு நம்ம என்னென்னு பார்த்துருக்குறோம், விடி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரூட் ஆஃப் காமா இன்ட்டு விடி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஏர் கண்டைன்ஸ் மெயின்லி நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஸோ தட் இஸ் டயடாமிக் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறனால இங்கே காமா அப்படிங்கிறது தட் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் விஏ ஈக்குவல் டு, அப்போ காமாவுக்கு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1.4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 1.4 இன்ட்டு விடிக்கு லாஸ்ட்டு டாப்பிக்கில் தியரிட்டிக்கல் வேல்யூ எவ்வளோ பார்த்தோம், 280. ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 331.30 meters second inverse, which is very much closer to experimental value. ஸோ அப்போ இது நமக்கு என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூவோட க்ளோஸராக இருந்தது. ஸோ அதுதான் நமக்கு இந்த டாப்பிக்கில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. The next one, factors affecting speed of sound in gases. So what are the factors affecting speed of sound? So let us consider an ideal equation whose equation of state is, ஒரு ideal equation எடுத்துக்கிறோம், that is PV equal to mu RT. Here P is pressure, V is volume, T is temperature, mu is number of mole and R is universal gas constant. So from this equation PV equal to mu RT. ஸோ T இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வந்தோன்னா PV by T which is equal to mu R. ஸோ mu and R here constant. ஸோ PV by T equal to constant அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபார் அ ஃபிக்ஸ்டு மாஸ், அதாவது மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பேசிஸில் நமக்கு டென்சிட்டினா தெரியும், டென்சிட்டிங்கிறது மாஸ் பர் வால்யூம். ஸோ மாஸை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா டென்சிட்டி வால்யூம்க்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய விக்கு பதிலாக வால்யூம்க்கு நம்ம என்னென்னு எழுதலாம், அட் அ ஃபிக்ஸ்டு மாஸ். அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம்னா விக்கு பதிலாக விக்கு 1/ρ அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ விக்கு 1/ρ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா P/ρ இன்ட்டு T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு கிடைக்கும். அப்போ அங்கே அந்த டிவைடில் இருக்கக்கூடிய T இந்த பக்கம் வந்தது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ P/ρ விச் இஸ் ஈக்குவல் டு சிங்கிறது இங்கே கான்ஸ்டண்ட்டு, அப்போ C இன்ட்டு Tன்னு எழுதலாம். அப்போ P/ρங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு CT. ஸோ அப்போ இந்த நம்ம வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ V ஈக்குவல் டு நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஈக்குவேஷன் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது V ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காமா P/ρ which is equal to root of gamma into P/ρக்கு என்னென்னு எழுதலாம், CTன்னு எழுதலாம். ஸோ அப்போ V ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா சிடி அப்படின்னு கிடைக்கிது. ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். For a fixed temperature, when the pressure varies, correspondingly density also varies. ஸோ நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு டென்சிட்டியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ரேஷியோ P/ρ அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே லீனியராக சேஞ்ச் ஆகிறதுனால which is equal to கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். This means that the speed of sound is independent of pressure for a ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர்.
அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம் அட் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ மவுண்டைன் தென் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வில் ரிமைன் சேம் அட் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹில் ஸ்டேஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக அங்கே என்னவாக இருக்கும், ஸ்பீடும் டாப்லேயும் பாட்டம்லேயும் நமக்கு என்னவாக இருக்கும், சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா the temperature are not same at top and bottom of mountain. அப்போ மவுண்டெயினில் டாப்லேயும் பாட்டம்லேயும் நமக்கு டெம்பரேச்சர் ஒரே மாதிரியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஹென்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். அப்போ அங்கே டாப்பில் ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும், பாட்டமில் ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பார்த்தோம், V அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காமா சி இன்ட்டு டி. அப்போ V அப்படிங்கிறது விச் இஸ் டைரக்ட்லி இங்கேருந்து என்ன சொல்லலாம், Vங்கிறது விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஸ்பீடு என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பர் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதனால் ஸ்பீடு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ let us consider V0 be the speed of sound at temperature at 0 degree Celsius. 0 degree Celsiusங்கிறது நமக்கு என்ன, 273 Kelvin. V0ங்கிறது எங்கே இருக்கக்கூடிய ஸ்பீடாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதோட ஸ்பீடாக எடுத்துக்கோன்னா அட் 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஸ்பீடு என்ன, V0. V அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறோன்னா V be the speed of sound at any arbitrary temperature T. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vன்னு எடுத்துக்கிறோம். தென் இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ Vங்கிறது விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேசிஸில் எழுதணும் அப்படின்னா V by V0 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T by 273, தட் இஸ் 0 டிகிரி செல்சியஸ். V0ங்கிறது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், Vங்கிறது எனி ஆர்பிட்டரி டெம்பரேச்சர் இல்லையா. ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் T டிவைடட் பை 273. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு Tங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரோட அடிஷ்னலாக பர்டிகுலர் டெம்பரேச்சரை நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம், ரூட் ஆஃப் 273 ப்ளஸ் T டிவைடட் பை 273. ஸோ இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய V0 அந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். ஸோ V ஈக்குவல் டு V0 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1, அதாவது 273 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் T டிவைடட் பை 273 which is approximately equal to V0 இன்ட்டு, அப்போ இங்கே இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதலாம், ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். அப்போ பை யூஸிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், அப்போ நமக்கு என்னென்னு எழுதலாம், பைனாமியல் எக்ஸ்பான்ஷனில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் n அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன எழுதலாம், 1 ப்ளஸ் nx அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த பேசிஸில் இங்கே எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V0 இன்ட்டு 1 ப்ளஸ் T டிவைடட் பை 546 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ V0ங்கிறது நமக்கு 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஸ்பீடு, தட் இஸ் 331 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ Vங்கிறது எனி ஆர்பிட்டரி டெம்பரேச்சர். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், V ஈக்குவல் டு தட் இஸ் இங்கே என்ன இருந்தது, V0 இன்ட்டு 1 ப்ளஸ் T டிவைடட் பை 546. ஸோ அப்போ V ஈக்குவல் டு V0ஓட வேல்யூ நமக்கு என்ன, 331 ப்ளஸ் இதை சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த T டிவைடட் பை 546 அப்படிங்கிறது தட் இஸ் 1/546. ஸோ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த V0 அதாவது இங்கே உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, V0 உள்ளே கொண்டு வந்து நமக்கு சிம்ப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 0.61 Tன்னு கிடைக்குது. ஸோ அப்போ அடிஷ்னலாக நமக்கு ஏரில், அதாவது 0 டிகிரி செல்சியஸில் நமக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன இருந்தது, 331ன்னு இருந்தது. சப்போஸ் இங்கே டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனா அடிஷ்னலாக 0.61 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு நமக்கு என்ன ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர்
increases by 0.61 meter second inverse per degree Celsius rise in temperature. அப்போ ஒரு டிகிரி டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 0.61 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னே இன்க்ரீஸ் ஆகும் எங்கே ஏரில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the temperature is increased the molecules will vibrate faster due to gain in thermal energy. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது தெர்மல் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு அது என்ன ஆகுது வெரி ஃபாஸ்ட்டாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது. ஹென்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் நமக்கு இதில் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா let us consider two cases with different densities having same temperature and pressure. டூ டிஃப்ரெண்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எப்படி இருக்கிறதா எடுத்துக்கிறோன்னா சேமாக இருக்கிறதா எடுத்துக்கிறோம். ஸோ the speed of sound in two gases are, ஸோ எப்படி எழுதலாம் v1 equal to root of gamma 1 p divided by rho 1. நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் v equal to root of gamma p by rho. ஸோ அந்த ஈக்குவேஷனில் வந்து தான் எல்லாமே எழுதுகிறோம். ஸோ v1 equal to root of gamma 1 p by rho 1, then v2 equal to root of gamma 2 p by rho 2. So ratio of these two equation, so we can get v1 by v2 equal to root of gamma 1 p divided by rho 1 by root of gamma 2 p divided by rho 2. ஸோ ஹியர் ப்ரெஷர் நம்ம என்ன எடுத்துட்டோம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துட்டோம். அப்போ பிபி கெட் கேன்சல். ஸோ அப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ரூட் ஆஃப் gamma 1 rho 2. ஸோ டிவைடில் இருக்கிறது மேலே போயிடும், மேலே டிவைடில் இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் gamma 1 rho 2 divided by gamma 2 rho 1 for gases having same value of gamma. ஸோ இங்கே gamma 1 gamma 2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூ வந்து சேமாக இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு அப்போ என்ன ஆயிரும் gamma 1ஐயும் gammaன்னு எழுதுவோம், gamma 2ஐயும் gammaன்னு எழுதுவோம். ஸோ அப்போ gamma get cancel. ஸோ v1 by v2 equal to square root of rho 2 divided by rho 1. From this equation we can say velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. ஸோ இப்போ என்ன அர்த்தம் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் என்ன ஆகும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ v1 by v2 equal to square root of, that is velocity speed அப்படிங்கிறது which is inversely proportional to square root of density. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் மாய்ச்சர், தட் இஸ் ஹியூமிடிட்டி. we know that density of moist air is 0.625 of that dry air. Density of moist air is 0.625 that of dry air, which means the presence of moisture in air decreases its density. அப்போ இது ஏரில் மாய்ச்சர் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டென்சிட்டி என்னவாக இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், டிக்ரீஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர் இன் ஏர் டிக்ரீசஸ் இட்ஸ் டென்சிட்டி. ஸோ அப்போ மாய்ச்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு டென்சிட்டி லெஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டென்சிட்டிக்கு நம்ம இங்கே பார்த்தோம் ஸ்பீட் எப்படி இருக்குது நமக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா நமக்கு ஸ்பீட் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் வித் ரைஸ் இன் ஹியூமிடிட்டி, தட் இஸ் மாய்ச்சர். ஸோ அப்போ என்ன எழுதலாம் நமக்கு வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுக்கு ஈக்குவேஷன் என்ன v equal to root of gamma p divided by rho. Let rho 1 v1 and rho 2 v2 be the density and speed of sound in dry air and moist air. Then ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கலாம். ஸோ v1 by v2 equal to square root of gamma 1 p divided by rho 1 divided by square root of gamma 2 p divided by rho 2. ஸோ pp get cancel. Then gamma 1 which is equal to gamma 2 அப்படிங்கிறப்ப gamma get cancel. ஸோ v1 by v2 which is equal to square root of rho 2 by rho 1. Since
பி அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். P is the total atmospheric pressure. According to Dalton's law of partial pressure, it can be shown that அதாவது இந்த இடத்துல நமக்கு Pங்கிறது டோட்டல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறனால டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் மட்டும்தான் என்னென்னு இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ρ2 by ρ1 which is equal to P divided by P1 plus 0.625 P2. Here P1 and P2 are the partial pressures of dry air and water. Then V1 equal to, so ρ2 divided by ρ1க்கு இப்போ என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் P divided by P1 plus 0.625 P2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் V1 by V2 equal to root of P divided by P1 plus 0.625 P2ன்னு கிடைக்கும். தென் டிவைடில் இருக்கக்கூடிய V2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் விண்ட். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை ஃப்ளோவிங் ஆஃப் விண்ட். ஸோ அப்போ விண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை நமக்கு என்ன பண்ணுது, சவுண்டோட ஸ்பீடை நமக்கு என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. அப்போ சவுண்டோட அதாவது ஸ்பீடோட டைரக்ஷன்லேயே நமக்கு விண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா in the direction along the wind flowing the speed of sound increases, whereas in the direction opposite to wind flowing the speed of sound decreases. wind flow ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயே ஸ்பீடு இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் விண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர். ஸோ என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆஃப் விண்டு. தென் எஃபெக்ட் ஆஃப் மாய்ச்சர். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு நமக்கு என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. தமிழ் மீடியம் கவனிங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி அலையின் பரவல். அதாவது ஒலி அப்படிங்கிறது நமக்கு எப்படி பரவும்னு தெரியும், நெட்டலையாக பரவும். ஸோ ஒரு ஊடகத்தில் ஒலி பரவும் போது நமக்கு என்ன ஏற்படும், இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி போகக்கூடிய ஒரு ஒலி அலையோட திசை வேகத்தை தான் நியூட்டன் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சமன்பாடு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை திருத்தி லாப்லாஸ் வந்து ஒரு மதிப்பை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காற்றில் ஒலியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காற்றில் அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், காற்றில் ஒலியின் திசை வேகத்திற்கான நியூட்டனோட சமன்பாடு. அதாவது காற்றில் வந்து ஒலி பரவும்போது எப்படி நமக்கு பரவுதுன்னு சொன்னால் இறுக்கங்களும் தளர்ச்சிகளாகவும் பரவும்னு சொன்னோம். ஸோ அப்போ இந்த நிகழ்வு நமக்கு வெப்பநிலை மாறா நிகழ்வாக நியூட்டன் கருதினார். அதாவது இந்த நிகழ்வு எப்படி நிகழுதுன்னா மிக மெதுவாக நிகழ்வுது. ஸோ அப்போ மிக மெதுவாக நிகழக்கூடிய இந்த நிகழ்வில் எது மாறாதுன்னு எடுத்துக்கிறாருன்னா வெப்பநிலை மாறாது. அதாவது இறுக்கத்தினால் ஏற்படக்கூடிய வெப்பமும் நெகிழ்வினால் ஏற்படக்கூடிய வெப்ப இழப்பும் நமக்கு மெதுவாக நிகழ்வதால் வெப்பநிலை மாறாமல் இருப்பதாக நியூட்டன் கருதினார். ஸோ நமக்கு காற்று மூலக்கூறுகளை ஒரு நல்லியல்பு வாயுவாக கருதினால் அழுத்த பரும மாறுபாடுகளின் பாயில் விதிக்கு நமக்கு கட்டுப்படுகின்றன. அப்போ அழுத்த மாறுபாடுகள் எதுக்கு நமக்கு கட்டுப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயில் விதியை இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அது மீன் வெப்பநிலை மாறாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. ஸோ வெப்பநிலை மாறாது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன விதியை இங்கே பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாயில் விதியை பயன்படுத்துகிறாரு. அப்போ பிவி ஈக்குவல் டு மாறிலி. ஸோ இது என்னென்னு இங்கிலீஷ் மீடியத்துலேயே பார்த்தோம், அதே டெரிவேஷன்ஸ் தான் இங்கேயும் வந்திருக்கும். தென் அதிலிருந்து நமக்கு கணக்கீட்டு மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த மதிப்பு நமக்கு ஆய்வு மூலமாக கிடைச்ச அந்த 332ஓட ஒப்பிடும்போது நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கணக்கீட்டு மதிப்பை விட 16% அதிகம்.
அப்போ நமக்கு என்னது கணக்கீடு மதிப்பு வந்து 16%. இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ அதனால் இந்த மதிப்பை நமக்கு என்ன பண்ணிக்கல, ஒளியோட திசைவேகம் இவ்வளோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கல அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, லாப்லாஸ் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் என்ன பண்ணுறாரு, அதை சின்ன திருத்தம் பண்ணுறாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒளி ஒரு ஊடகத்தில் பரவும் போது நமக்கு துகள்கள் மிக விரைவாக அலைவுறுவதால் இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் மிக வேகமாக ஏற்படும். அதாவது நமக்கு துகள்கள் எப்படி அலைவுறுதுன்னு சொல்கிறாங்க, வேகமாக அலைவுறும். அப்போ வேகமாக அலைவுறும் போது அந்த இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் நமக்கு எப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க, மிக வேகமாக ஏற்படும். ஸோ அப்போ மிக வேகமாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுக்கத்தினால் ஊடகத்திற்கு கொடுக்கப்படும் அதிக வெப்பமும் தளர்ச்சி மூலம் ஏற்படும் குளிர்ச்சி விளைவும் சுற்றுப்புறத்துடன் சமன் செய்யப்படாது. ஏன் எனில் காற்று ஓர் அறுதிர் கடத்தியாகும். ஸோ அப்போ வெப்பம் நமக்கு என்ன ஆகுது, சுற்றுப்புறத்தோட சமன் செய்யாது. ஏன்னா காற்றுங்கிறது நமக்கு என்ன பண்ணாது, வெப்பத்தை கடத்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து வெப்பநிலை மாறாது என கருத முடியாது. நமக்கு எதுதான் மாறாமல் இருக்குன்னா வெப்பம் தான் மாறாமல் இருக்குது. ஸோ அந்த நிகழ்வு அப்போ என்னென்னு எடுத்துக்கிறாரு, வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ இந்த வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் நமக்கு என்ன விதியை பயன்படுத்துகிறாருன்னா பாய்சன் விதியை பயன்படுத்துகிறாரு. அங்கே பாயில் விதியை நியூட்டன் பயன்படுத்தினார், இங்கே பாய்சன் விதியை பயன்படுத்துகிறாரு. அங்கே வெப்பநிலை மாறா நிகழ்வு, இங்கே இவர் சொல்கிறது வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பாய்சன் விதியை பயன்படுத்தும் போது பிவி காமா = மாறிலி. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இது இங்கிலீஷ் மீடியத்தில் அதே பார்த்த டெரிவேஷன்ஸ் தான் வரும். ஸோ இதில் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 331.30 கிடைக்கும். ஸோ இது நமக்கு இதோட அதாவது நியரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வு முடிவு மதிப்பிற்கு மிக இறுக்கமாக உள்ளது, பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு இதை தான் நமக்கு ஒளியோட திசைவேகத்துக்கான மதிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம் 331 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான சமன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா VA √γp/ρ அப்படிங்கிற இந்த சமன்பாடு தான் நம்ம ஒளியோட திசைவேகத்திற்கான சமன்பாடாக இனி எல்லாத்துலேயுமே எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாயுவில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். அப்போ காற்றில் ஒளி செல்லும்போது அந்த ஒளியோட திசைவேகத்தை எதெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 சொல்லியிருப்போம், அதாவது கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழுத்தத்தின் விளைவு. ஸோ அழுத்தம் நமக்கு இப்போ என்னவா எடுத்துக்கிறோன்னா, ஒரு நிலையான வெப்பநிலையில் அழுத்தம் மாறுபடும் போது அடர்த்தியும் நேர்விகிதத்தில் மாறுகிறது. அழுத்தம், அதாவது நிலையான வெப்பநிலை மாறாத இருக்கும்போது அழுத்தம் எவ்வளோ மாறுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு என்ன ஆகும், அடர்த்தியும் மாறும். அப்போ P/ρங்கிறது நமக்கு என்ன ஆகாது, மாறாது. அந்த தகவு என்ன ஆகாது, நமக்கு மாறாது. ஸோ அப்போ மாறாது அப்படிங்கிறப்ப நமக்கு என்னவா இருக்கும், ஒளியோட திசைவேகம் வந்து நமக்கு என்னது, அழுத்தத்தை சார்ந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மலையோட மேலும் கீழும் வெப்பநிலை சமமாக இருந்தால் ஒளியோட திசைவேகம் மாறாமல் இருக்கும். ஆனால் நடைமுறையில் மலையின் மேலும் கீழும் வெப்பநிலை சமமாக இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன ஆகும், ஒளியோட திசைவேகம் மாறும். அடுத்தது பாருங்கள் வெப்பநிலையின் விளைவு. வெப்பநிலைக்கு எடுத்துகிட்டு அப்படின்னா நமக்கு என்னவா இருக்குது, திசைவேகம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையின் இருமுடி மூலத்திற்கு நேர் தகவல் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு இதுலேயும் நமக்கு பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா, இப்போ வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்தும் போது நமக்கு ஒளியோட திசைவேகம் எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.61 m/s அதிகரிக்கும். அப்போ நமக்கு ஏன் அப்படின்னா திசைவேகம் அப்படிங்கிறது நமக்கு என்னது, வெப்பநிலையோட இருமுடி மூலத்திற்கு நேர் தகவல் இருக்குது. அப்போ வெப்பநிலை அதிகரிக்குதுன்னா கண்டிப்பாக திசைவேகம் என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்போ எவ்வளோ அதிகரிக்குது, 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்தும் போது நமக்கு திசைவேகம் எவ்வளோ அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.61 m/s அதிகரிக்கும். ஏன் வெப்பநிலை இங்கே அதிகரிக்குது அப்படின்னு, ஏன் வந்து இங்கே வந்து திசைவேகம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறேன்னா, வெப்பநிலை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் அக ஆற்றல் அதிகரிப்பால் வேகமாக அதிகரும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து அதோட அக ஆற்றல் அதிகரிப்பால் அதை வந்து வேகமாக அதிர்வுற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது, ஒளியோட திசைவேகமும் அதிகரிக்குது. அடுத்தது அடர்த்தியின் விளைவு. இந்த அடர்த்தியின் விளைவில் நம்ம பார்த்தோம், அதாவது திசைவேகம் அடர்த்திக்கு எப்படி இருக்குது, நமக்கு எதிர்த்தகவலாக இருக்குது. எதிர்த்தகவல்னா அதாவது இருமுடி மூலத்திற்கு
அதோடைய அடர்த்தியோட இருமொழி மூலத்திற்கு எதிர்த்தகவல் இருக்குது. அப்போ அடர்த்தி குறைவாக இருந்ததுன்னா வேகம் திசைவேகம் அதிகமாக இருக்கும். அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா திசைவேகம் என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். ஈரப்பதத்தோட விளைவு. ஈரப்பதம் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் அது என்னது, நமக்கு ஈரப்பதம் அப்படிங்கிறப்ப அதாவது ஈரப்பதம் காற்றின் அடர்த்தியை குறைத்து விடுகிறது. ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல நமக்கு அடர்த்தி என்னவாக இருக்கும்னா குறைவாக இருக்கும். அப்போ எங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல அடர்த்தி குறைவாக இருக்குதுன்னா அடர்த்திக்கு திசைவேகம் எப்படி இருக்குது? எதிர் தகவல் இருக்குது. அப்போ அடர்த்தி குறைவாக இருந்துச்சுன்னா திசைவேகம் என்னவாக இருக்கும்? நமக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னங்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றின் விளைவு. காற்று வீசுவதாலும் ஒளியின் திசைவேகம் மாறும். அப்போ காற்றுனாலேயும் நமக்கு என்ன ஆகுது? ஒளியோட திசைவேகம் மாறும்னு சொல்கிறாங்க. அப்போ காற்றின் திசையில் ஒளி செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரிக்கிறது. காற்று செல்லக்கூடிய திசையிலேயே ஒளி செல்லுதுன்னா அதோட திசைவேகம் அதிகரிக்கும். காற்று செல்லக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் ஒளியின் திசைவேகம் செல்லுதுன்னா நமக்கு அதோட திசைவேகம் என்ன ஆகும்? குறையும். ஸோ அதுதான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க.